நான் கார்த்திக். நான் திருப்பூரில் ஒரு தனியார் கம்பெனில வேலைக்கு சேர்ந்து வேலை செய்துட்டு இருக்கும்போது எனக்கு பக்கத்துல ஒரு பெண் உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருப்பா. அவ பேர் லதா. வயசு 25 இருக்கும். அவளுக்கு 1 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. அவ மாநிறமா இருந்தாலும் செம அழகு. அவ எப்பவுமே உப்புக்கு கீழதான் சேலை கட்டிருப்பா. அவளோ என்கிட்ட அதிகமா பேச மாட்டா. வேலை சம்பந்தமா என்னன்னு மட்டும்தான் பேசுவா. பர்சனலா ஒன்னும் பேச மாட்டா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மதியம் அவ என்கிட்ட பேசினா, லதா சமன் கார்த்தி, எனக்கு ஒரு உதவி வேணும்னு சொல்ல. நான் சமன் சொல்லு லதா, என்ன உதவி வேணும்னு கேட்க. லதா சமன், நீ சாப்பிடுற கடையில எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து தரியான்னு கேட்க. நான் சமன் மவம் கண்டிப்பா வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டு சாப்பாடும் வாங்கிட்டு வந்து கொடுக்க. அவளும் வாங்கிட்டு சாப்பிட போயிட்டு சாப்பிட்டு வந்து லதா சமன் தேங்க்ஸ் கார்த்தின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்க. நான் சமன் பரவால்ல லதான்னு சொல்லிட்டு வேலையை பார்த்தேன். அன்று மாலை வேலை முடிந்ததும் அவ குழந்தையை தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்க, நானும் அவ பக்கத்துல வண்டியை நிறுத்தி நான் சமன், வாங்க லதா, உங்களை பஸ் ஸ்டாப்ல விடுறேன்னு சொல்ல. லதா சமன், இல்ல கார்த்தி வேண்டாம், நான் நடந்து போறேன்னு சொல்ல. நான் சமன், சும்மா வாங்க லதா, குழந்தை தூக்கிட்டு எவ்வளோ தூரம்தான் நடந்து போவன்னு கேட்க. லதா சமன் மவம் சரின்னு சொல்லிட்டு வண்டில ஏறி உட்கார, நானும் பஸ் ஸ்டாப்ல வண்டியை நிறுத்த. அவளோ தேங்க்ஸ் கார்த்தின்னு சொல்ல. நான் சமன், என்ன லதா தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு, உனக்கு எப்ப உதவி வேணாலும் சொல்லு, நான் செய்றேன்னு சொல்ல. லதா சமன், சரி கார்த்தி, பஸ் வருது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பஸ் ஏறி போயிட்டா. நானும் இவளை மடக்க வேண்டும் என யோசிச்சுக்கிட்டே என் ரூம்க்கு போனேன். அதுக்கு அப்புறம் அவளுக்கு அடுத்த 4 நாள் அவளுக்கு மதியம் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். வேலை முடிந்ததும் வண்டில அவளை கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாப்ல விட்டேன். இப்படி இருக்கும்போது 5ஆம் நாள் அவளுக்கு மதியம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு மாலை அவளை வண்டில கூட்டிட்டு போகும்போது நான் சமன், என்ன லதா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கன்னு கேட்க. லதா சமன், தலைவலி கார்த்தி, பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்ல. நானோ வண்டியை ஒரு டீ ஸ்டாலில் வண்டியை நிறுத்த, அவளோ ஏன் கார்த்தி வண்டியை இங்க நிறுத்துனன்னு கேட்க. நான் சமன், லதா டீ குடிச்சா சரியாகிடும், அதான் சரி வா கடைக்கு போவோம்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போக. அவளும் என் பின்னாடியே வர, நானோ குழந்தையை கொடுன்னு வாங்கிட்டு சேர்ல உட்கார்ந்து டீ குடிச்சோம். லதா சமன், கார்த்தி என்னால உனக்கு செலவு அதிகம்னு சொல்ல. நான் சமன், இதுல என்ன இருக்கு லதா, நான் நம்ம கம்பெனில புதுசா வேலைக்கு சேர்ந்தேன். என் கூட யாருமே சரியா பேசல. என் பக்கத்துல நீ இருக்க, நீயும் என் கூட பேசல. நான் வேலையை முடிச்சிட்டு ரூம்க்கு போய் தனியா இருந்து சரக்கு அடிச்சிட்டு தனியா இருக்க கடுப்பா இருக்கும். நானோ அப்படியே தூங்கிடுவேன்னு சொல்ல. லதா சமன், சரி கார்த்தி, உன் போன் நம்பர் சொல்லுன்னு சொல்ல. நானும் சொல்ல, அவளும் அவ போன்ல சேவ் பண்ணிட்டு, கார்த்தி எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி இருக்கு. பஸ் கூட்டத்துல என்னால குழந்தையை தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்ல. நான் சமன், சரி லதா, எங்க போகணும்னு சொல்லு, கூட்டிட்டு போறேன்னு சொல்ல. அவளும் இடத்தை சொன்னா. நானும் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அவளோ என்னை பிடித்து கொண்டு இருக்க, நானோ சந்தோஷமா வண்டி ஓட்டிட்டு போனேன். இவளை சீக்கிரம் மடக்கிடலாம்னு அவளோட தெரு வந்ததும் வண்டியை நிறுத்த. லதா சமன், தேங்க்ஸ் கார்த்தின்னு சொல்ல. நான் சமன், என்ன லதா தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டுன்னு நானும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரூம்க்கு போய் குளிச்சிட்டு பாருல உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்க. அவளோ இரவு 9 மணிக்கு புது நம்பர்ல இருந்து போன் வர. நானோ அட்டன் பண்ணி யாருன்னு கேட்டேன். லதா சமன், கார்த்தி, நான் லதா பேசுறேன், எனக்கு ஒரு உதவி வேணும்னு சொல்ல. நான் சமன், சொல்லு லதான்னு சொல்ல. லதா சமன், கார்த்தி, 5 இட்லி வாங்கிக்கோ, எனக்கு தலைவலி ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு. நீ மெடிக்கல்ல மாத்திரை வாங்கிட்டு வர முடியுமா? குழந்தை வேற பஸ்ல அழுவுதுன்னு சொல்ல.
நான் சமன் லதா சீக்கிரம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனை வைத்துட்டு சீக்கிரம் குடிச்சு முடிச்சிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு போற வழில அவளுக்கு தோசையும் இட்லியும் வாங்கிட்டு மெடிக்கல் ஷாப்ல தலைவலிக்கு மாத்திரை வாங்கிட்டு அவ தெருகிட்ட போய் அவளுக்கு போன் பண்ண. லதா சமன் கார்த்தி குழந்தை அழுதுட்டு இருக்கு, அப்படியே நீ நேராவா வீட்டு வாசல்ல நிக்கிறேன்னு சொல்ல. நான் சமன் சரி லதா வரேன்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டிட்டு போக. அவளோ நின்னுகிட்டு இருக்க, குழந்தையோ அழுதுகிட்டு இருக்க. நானோ வண்டியை நிறுத்தி அவகிட்ட சாப்பாடு மாத்திரையை கொடுத்துட் குழந்தை வாங்கி பிஸ்கட் கொடுக்க. குழந்தையும் வாங்கி சாப்பிட அவளோ. லதா சமன் என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்ல. நான் சமன் அதெல்லாம் ஒன்னும் இல்ல லதா சரியா, நான் கிளம்புறேன் சொல்லிட்டு குழந்தையை கொடுக்க அவளும் வாங்கிட்டு. லதா சமன் சரி கார்த்தி நைட் போன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக. நானும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பினேன். அன்று இரவு 10:30 மணிக்கு அவ எனக்கு போன் பண்ண, நானும் அட்டன் பண்ணி. நான் சமன் லதா உன் கணவர் எங்கன்னு கேட்க. லதா சமன் அவர் நைட் வேலைக்கு போயிருக்கார் கார்த்தி, எனக்கு என் குடும்பத்துல நிறைய பிரச்சனை கார்த்தி, இனிமே அவரை பத்தி பேசாதன்னு சொல்ல. நான் சமன் என்ன லதா உனக்கு பிரச்சனைன்னு கேட்க. லதா சமன் கார்த்தி எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆனதும் என்மேல ரொம்ப பாசமா இருந்தார். குழந்தை உருவாகி குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் பெண் குழந்தையா வேண்டாம் கொடுத்துட்டு வந்துடு, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம்னு சொல்ல. நானோ சண்டை போட்டு இது என் குழந்தை, என் கூடதான் இருக்கும்னு சொல்ல. அவரோ இனிமே என் வீட்டுக்கு வராதான்னு சொல்லிட்டு போக. அதுக்கு அப்புறம் 1 வருஷம் என் வீட்டுல இருந்தேன் கார்த்தின்னு சொல்ல. நான் சமன் சரி லதா அடுத்து என்ன நடந்ததுன்னு கேட்க. லதா சமன் கார்த்தி அதுக்கு அப்புறம் 1 வருஷம் கழித்து என் புருஷனோட குடும்பம் வந்து என்னை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல. நான் சமன் சரி லதா அதான் சமாதானம் ஆகி சந்தோஷமா இருக்கியான்னு கேட்க. லதா சமன் கார்த்தி அவருக்கு இப்பதான் குழந்தை மேல பாசம் வந்து அன்பா இருக்கார். ஒரு நாள் என்கிட்ட அவர் பேசினார், நாம பழையபடி இருப்போம், எனக்கு அடுத்து ஆண் குழந்தை வேணும், பெண் குழந்தையா இருந்தா யாருகிட்டையாவது கொடுத்துட்டுலாம்னு சொல்ல. நான் சமன் சரி லதா குழந்தை தெய்வம் கொடுக்குது, நமக்கு எப்படி தெரியும் அது ஆனா பெண்ணான்னு சொல்ல. லதா சமன் இதான் கார்த்தி பிரச்சனை, என் அம்மா என்னோட ஜாதகம் அவரோட ஜாதகம் சேர்ந்து பார்த்தா அவருக்கு ஆண் வாரிசு கிடையாதாம், நான் என்ன பண்ண முடியும், எனக்கு வேலைக்கு வரவே பிடிக்கல, வெளியில எங்கேயாவது போகணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்ல. நான் சமன் சரி லதா நாளைக்கு நீயும் நானும் லீவு சொல்லிட்டு வெளியில போகலாம்னு சொல்ல. லதா சமன் நீ வேற கார்த்தி, யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்ல. நான் சமன் லதா உன்னை யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போறேன்னு சொல்ல. லதா சமன் சரி கார்த்தி இடத்தை நீ முடிவு பண்ணிக்கோ, நானும் சரி லதான்னு சொல்லிட்டு போனை வைத்தேன். மறுநாள் காலையில் அவ எனக்கு போன் பண்ணி வர சொல்ல, நானும் அவ சொன்ன இடத்துக்கு போக. அவளோ குழந்தையோடு நின்னுகிட்டு இருக்க, நானோ வண்டியை நிறுத்த அவளோ ஏறி உட்கார்ந்து எங்க போறோம்னு கேட்க. நான் சமன் ஊட்டிக்கு போகலாம்னு சொல்ல. லதா சமன் கார்த்தி வேண்டாம், நாம போயிட்டு சீக்கிரம் திரும்பி வர முடியாதுன்னு சொல்ல. நான் சமன் லதா என்னையும் குழந்தையும் பிடிச்சிக்கோன்னு சொல்ல. அவளோ என் இடுப்புல கையை போட்டு பிடிக்க, நானோ வண்டியை வேகமா ஓட்டிட்டு போனேன். நானோ ஊட்டிக்கிட்ட போய் ஒரு டீ ஷாப்ல வண்டியை நிறுத்தி. நான் சமன் வா லதா டீ குடிச்சிட்டு குழந்தைக்கு பிஸ்கட் ஊட்டிட்டு கிளம்புவோம்னு சொல்ல. அவளும் வந்து சேர்ல உட்கார முழுசும் தெரிய, நானோ அவகிட்ட குழந்தை வாங்கி பிஸ்கட் ஊட்டி விட. லதா சமன் கார்த்தி நான் ஏன் 5 நாளா சாப்பாடு எடுத்துட்டு வரலன்னு தெரியுமான்னு கேட்க. நான் சமன் நீயே சொல்லு லதான்னு சொல்ல. லதா சமன் கார்த்தி அவரு இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம்னு சொன்னப்ப நான் முடியாது, அதுவும் பெண் குழந்தையா இருந்தா சரியா இருக்காது, ஒரு குழந்தை போதும்னு சொல்ல. அவரோ எனக்கு இன்னொரு குழந்தை கண்டிப்பா வேணும்னு சொல்ல.
நான் முடியாதுன்னு சொல்ல அப்புறம் வீட்டுல சிலிண்டர் தீர்ந்து போக நானோ அவர்கிட்ட சொல்ல பதிவு பண்ணுறேன் வரும்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வரல கார்த்தி. நான் சாப்பிடாம இருப்பேன், குழந்தை சாப்பிடாம இருக்குமா கார்த்தி? அதான் அன்னைக்கு நைட் உனக்கு 9 மணிக்கு போன் பண்ணி வாங்கிட்டு வர சொன்னேன். நீயும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்ட. ஆனா எனக்கு தான் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு சொல்ல நான் சமன் இதுல என்ன லதா கஷடம்னு சொல்லிட்டு பில் கொடுத்துட்டு அவளும் வண்டில ஏறி என் இடுப்பை பிடிச்சிக்கிட்டு உட்கார நானோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டே குழந்தைகிட்ட பேச குழந்தையோ அதுக்கு தெரிஞ்ச மொழில கத்திக்கிட்டு வர சிறிது நேரத்துல ஊட்டி போய் சில இடங்களை ஜாலியா சுத்தி பார்த்துட்டு மதியம் ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிடும்போது அவ குழந்தைக்கு நான் சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்க லதா சமன் கார்த்தி உனக்கு நான் அதிகமா செலவு பண்ண வைக்கிறேன்னு சொல்ல நான் சமன் இதுல என்ன லதா செலவு இருக்கு, சும்மா உட்கார்ந்து சாப்பிடு, நான் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கேன்ல. நீ முதல்ல சாப்பிட்டு எந்திரி, நானும் பாப்பாவும் சாப்பிட்டு வரோம்னு சொல்ல அவளோ சாப்பிட்டு கை கழுவிட்டு வர நானோ குழந்தை கொடுக்க அவளோ வாங்கி குழந்தை வாயை சுத்தம் பண்ணிட்டு இருக்க நானோ கொஞ்சமா சாப்பிட்டு இலையை மூட லதா சமன் என்ன கார்த்தி சரியா சாப்பிடாம கிளம்பிட்டன்னு கேட்க நான் சமன் லதா போதும், உன்னை சரியான டைம்க்கு வீட்டுல விடணும் சரியான்னு சொல்லிட்டு குழந்தையை தூக்கிட்டு பில் கொடுத்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண லதா சமன் கார்த்தி குழந்தையை கொடு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல நான் சமன் நீ ஏறி உட்காரு லதா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு வரும்போது பாதி வழில அவ குழந்தை தூங்கிட்டு இருக்க நானோ வண்டியை ஓரமா நிறுத்த லதா சமன் ஏன் கார்த்தி வண்டியை நிறுத்தினன்னு கேட்க நான் சமன் பாப்பா தூங்கிட்டா லதா அதான்னு சொல்ல அவளோ கீழே இறங்கி லதா சமன் சரி கார்த்தி எனக்கு எவ்வளோ உதவி பண்ணுறியே, அப்படி என்ன என்கிட்ட பிடிச்சு இருக்குன்னு கேட்க நான் சமன் நான் சொன்னா நீ தப்பா நினைப்ப வேண்டாம்னு சொல்ல அவளோ நான் தப்பா நினைக்க மாட்டேன்னு சொல்ல நானோ உன்னோட இந்த இப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை தொடணும்னு ஆசைன்னு சொல்ல லதா சமன் இதுல என்ன கார்த்தி இருக்கு, உனக்கு ஆசையா இருக்கா, வேணா தொட்டுக்கொன்னு சொல்ல ஏய் கார்த்தி சும்மா இருன்னு என் கையை எடுத்து விட நான் சமன் சரி லதா உனக்கு எப்ப டேட் வரும்னு கேட்க லதா சமன் நீ ஏன் அதை கேக்குறன்னு கேட்க நான் சமன் நீயும் உன் புருஷனும் சேர்ந்து இருந்தா பெண் குழந்தை தான் பிறக்கும்னு உன் அம்மா சொன்னாங்கன்னு சொன்ன வேணா நீயும் நானும் சேர்ந்து இருப்போம், உனக்கு ஆண் குழந்தை பிறக்குதான்னு பார்ப்போம்னு சொல்ல லதா சமன் டேய் கார்த்தி இது ரொம்ப தப்பு, என்னால முடியாதுன்னு சொல்ல நான் சமன் சரி லதா வா போகலாம்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண லதா சமன் கார்த்தி இது தப்பா இல்லையான்னு கேட்க நான் சமன் இதுல என்ன தப்பு இருக்கு, நாம யாருக்கும் தெரியாம பார்த்துக்கலாம், உனக்கு விருப்பம் இருந்தா நான் சொல்லுற படி செய்ன்னு சொல்ல லதா சமன் சரி யோசிச்சு சொல்லுறேன்னு சொல்ல நானோ வண்டியை வேகமா ஓட்டிட்டு வந்து கோவை கிட்ட இருக்க ஹோட்டல்ல வண்டியை நிறுத்தி சாப்பிட்டு போவோம்னு சொல்ல அவளும் என் கூட வர அப்புறம் சாப்பிட்டு அவ வீட்டுக்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு என் ரூம்க்கு வந்தேன். அன்றைய இரவு எனக்கு அவ போன் பண்ணி லதா சமன் கார்த்தி பயமா இருக்கு நீ சொன்னதை யோசிச்சினேன்னு சொல்ல நான் சமன் லதா நீ வா உனக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும்னு சொல்ல லதா சமன் சரி கார்த்தி நான் சொல்லுறேன்னு சொல்லிட்டு போனை வைத்தா. அதுக்கு அப்புறம் கம்பெனில தினமும் தொட எனக்கு வாய்ப்பு கிடைக்காதது. அவளை தினமும் கூட்டிட்டு போய் அவ வீட்டுக்கிட்ட விடுவேன். கூட ஜாலியா ஊர் சுத்தினேன். அவளோ டேட் வந்து தயாரா இருக்கும்போது எனக்கு காலையில் போன் பண்ணி லதா சமன் கார்த்தி என் புருஷன் வேலை விஷயமா சென்னை போறான், என் அம்மா என் வீட்டுக்கு வந்துருக்காக, நான் குழந்தையை என் அம்மா கிட்ட கொடுத்துட்டு வரேன் சரியா, நீ இங்க வர வேண்டாம், நான் உன் வீட்டுக்கு வரேன், நீயும் நானும் சேர்ந்து இருந்தா சரியா இருக்கும்னு சொல்ல
நான் சமன் சரி லதா வரேன்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சிறிது நேரத்துல பஸ்டா போக அவளோ வண்டில ஏறி உட்கார்ந்து நானோ வண்டியை ஓட்டிக்கிட்டே சிறிது நேரத்துல என் வீட்டுக்கு போய் வண்டியை நிறுத்த அவளோ இறங்கி என் வீட்டுக்குள்ள வர அவளோ என்ன கார்த்தி அவசரம்னு கேட்க நானோ இரு லதா வரேன்னு சரக்கு கலர் சைடிஷ் எடுத்து வந்து அவ பக்கத்துல உட்கார லதா சமன் என்ன கார்த்தி காலையிலே சரக்கான்னு கேட்க நான் சமன் மவம் நாம சந்தோஷமா இருக்கணும்ல அதான்னு சொல்லிட்டு அவகிட்ட கலரை கொடுக்க அவளும் வாங்கி குடிக்க நானும் சரக்கை ஊத்தி குடிச்சிட்டு இருக்க லதா சமன் கார்த்தி பயமா இருக்குன்னு சொல்ல நான் சமன் எதுக்கு லதா பயம் நீ எப்பவும் போல நார்மலா இரு இன்னைக்கு நான் தான் உன் புருஷன்னு நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவளும் சரி கார்த்தின்னு சொல்லிட்டு கலரை குடிக்க நானும் சரக்கை ஊத்தி குடிச்சு முடிச்சிட்டு எங்களோட விளையாட்டை தொடர்ந்தோம்.